நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களையெல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழிநடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலதுகையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையில் தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். தேவன் தாவீதோடு மாறாத உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் தாவீதின் குடும்பத்தாரோ இப்போது மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள். தாவீதின் ராஜாசனம் கீழே விழுந்து விட்டது போல இருக்கிறது. தாவீதின் சந்ததியார் தேவனோடு ஒப்புரவாவதற்கு இயலாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சங்கீதக்காரருக்கு தேவனுடைய உடன்படிக்கையும் தெரியும். தாவீதின் சந்ததியார் இப்போது இருக்கும் பரிதாபமான சூழ்நிலையும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதக்காரர் தேவனுடைய சமூகத்தில் வந்து, ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் உக்கிரமானீர் என்று வருத்தத்தோடு சொல்லுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் உறுதியாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் நிலைமையோ மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். தம்முடைய உண்மையில் அவர் பிசகாமல் இருக்கிறார். தம்முடைய உடன்படிக்கையை மீறாமலும் தம்முடைய உதடுகள் விளம்பினதை மாற்றாலும் இருக்கிறவர். தேவனுடைய வார்த்தையும் அவருடைய கிரியைகளும் எப்போதும் ஒத்துப்போகும். அவை ஒருபோதும் முரண்படுவதில்லை. ஆனாலும் தேவனுடைய உடன்படிக்கை தாவீதின் சந்ததியார் மீது நிறைவேறாதது போல வெளித்தோற்றத்திற்கு தெரிகிறது. தாவீதின் சந்ததியாரும் தேவன் மீது தாங்கள் வைத்திருந்த நம்பிக்கையை குறைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய ஆராதனையிலும் விருப்பமில்லாமல் போய்விட்டார்கள். தாம் அபிஷேகித்தவர் மீது தேவன் பிரியமாய் இருந்தார். ஆனால் இப்போதோ தேவன் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் உக்கிரமமாய் இருக்கிறார். தாவீதினுடைய குடும்பத்தாரின் மதிப்பும் மரியாதையும் மேன்மையும் கீழே விழுந்துவிட்டது. ராஜாசனத்தில் வீற்றிருந்தவர்கள் இப்போது புழுதியில் வீற்றிருக்கிறார்கள். தாவீதின் கிரீடமும் தரையிலே விழுந்துவிட்டது. தாவீதினுடைய குடும்பத்தாரின் பரிதாபமான நிலைமையை சங்கீதக்காரர் தேவனுடைய சமூகத்திலே, உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர் என்று பரிதாபமாக முறையிடுகிறார். தாவீதின் குடும்பத்தாருக்கு பாதுகாப்பே இல்லை. ஒரு காலத்தில் தாவீது தன்னுடைய நகரத்திலே மதில்களை கட்டி பாதுகாப்பாக இருந்தார். அரணான ஸ்தலங்களை எல்லாம் கட்டி வைத்திருந்தார். இவையெல்லாம் தாவீதுக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் பாதுகாப்பாய் இருந்தது. தேவன் தம்முடைய உடன்படிக்கையினாலும் வாக்கு தத்தத்தினாலும் தங்களை பாதுகாப்பதாக தாவீதின் குடும்பத்தார் நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த மதில்களும் அரணான ஸ்தலங்களும் பாழாய் போயிற்று. தேவன் தாமே தம்முடைய உக்கிர கோபத்தினால் தாவீதின் மதில்களையெல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தனது வருத்தத்தை அவர் தேவனிடத்தில் முறையிடுகிறார். தாவீதின் சந்ததியாரை பார்த்து அவர்களுடைய அயலகத்தாரும் அண்டை தேசத்தாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். தாவீதின் குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு இல்லை. இதனால் வழிநடக்கிற யாவரும் அவர்களை கொள்ளையிடுகிறார்கள். தாவீதும் அவருடைய சந்ததியாரும் தன் அயலாருக்கு நிந்தையானார்கள். தேவன் தாவீதுக்கு கொடுத்த தமது தெய்வீக பாதுகாப்பை விலக்கிக் கொண்டார். தாவீதை அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்திய தேவன் இப்போது தாவீதுக்கு முன்பாக அவருடைய சத்துருக்களை உயர்த்துகிறார். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷித்திருக்கும்படி செய்தீர் என்று சங்கீதக்காரர் தாவீதின் நிலைமையை தேவனிடத்தில் வருத்தத்தோடு சொல்லுகிறார். தாவீதால் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அவரால் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளவும் முடியவில்லை. தேவன் தாவீதின் பட்டயத்தின் சுருக்கை மழுக்கி போட்டார். அவரை யுத்தத்தில் நிற்காதபடி செய்துவிட்டார். தாவீதின் பட்டயம் மழுங்கி போயிற்று. மழுங்கி போன பட்டயத்தினால் யுத்தம் பண்ண முடியாது. இதற்கு முன்பு அவருடைய பட்டயம் கூர்மையாய் இருந்தது. தாவீதின் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டார் என்னும் வாக்கியத்திற்கு தேவன் தாவீதின் தைரியத்தை நீக்கி போட்டார் என்பது பொருளாகும்.
தாவீது இதற்கு முன்பு சத்துருக்களோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவார். தேவன் தாவீதுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் இப்போதோ தாவீதின் பலமெல்லாம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. யுத்த களத்திலே தைரியம் இல்லாமல் கோழையைப் போல இருக்கிறார். யுத்தத்தில் சத்துருக்களுக்கு முன்பாய் தாவீதால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. தேவன் தாமே தாவீதின் மகிமையை அற்றுப்போக பண்ணினார். தேவனே தாவீதின் சிங்காசனத்தை தரையிலே தள்ளிவிட்டார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் தாவீதுக்கு தோல்வி உண்டாகாது. சங்கீதக்காரர் தாவீதின் பரிதாபமான நிலைமையை தேவனிடத்தில் வருத்தத்தோடு சொல்லுகிறார். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர் என்பதே சங்கீதக்காரரின் முறையீடு. எஸ்ராகியனாகிய ஏத்தான் இந்த சங்கீதத்தை ரகபயாமின் காலத்தில் எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதின் குடும்பத்தார் ரகமயாவின் காலத்திலே வாலிப நாட்களில்தான் இருக்கிறார்கள். ஆனால் வாலிபத்திற்குரிய வீரமும் மேன்மையும் தைரியமும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் வாலிப நாட்களில் இருக்கும்போதே முதுமையடைந்து விட்டார்கள். வீரமாக இருப்பதற்கு பதிலாக கோழைகளாக இருக்கிறார்கள். கம்பீரமாய் இருப்பதற்கு பதிலாக சோர்வடைந்து தளர்ச்சியோடு இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது போல நம்முடைய சந்ததியாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுவே மெய்யான குடும்ப ஆசீர்வாதம். நம்முடைய பின் சந்ததியார் சீரழிந்து போனால் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதமும் சீரழிந்து போகும். மேன்மையாக இருந்த காலங்கள் எல்லாம் தாழ்மையாகும். குடும்ப ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லும்போது அதை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று வியாக்கியானம் பண்ணக்கூடாது. நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் வேண்டும். அதே வேளையில் அதைவிட மேலாக ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும். நாம் ஏழைகளாக இருந்தாலும் தேவ கிருபை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கரத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டும். சபையில் உள்ள விசுவாசிகள் ஏழைகளாக இருக்கும்போது தேவன் தங்கள் மீது கோபமாய் இருக்கிறாரோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் சித்திக்கவில்லை என்றும் நினைத்து விடுகிறார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. உலக ராஜ்யம் வேறு, தேவனுடைய ராஜ்யம் வேறு. தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. தேவன் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பார். நமக்கு எது நன்மையானது என்று அவருக்கு மாத்திரமே தெரியும். தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அவருடைய சமூகத்திலே பயபக்தியோடு காத்திருக்க வேண்டும். தேவனுக்கு எதிரான முறையீடுகள். அவர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டார். அவர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமாக இருக்கிறார். தமது அடியானுடன் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டார். அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினார். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டார். அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினார். வழிநடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடும்படி அனுமதித்தார். தன் அயலாருக்கு அவனை நிந்தையாக்கினார். அவன் சத்துருக்களின் வலதுகையை உயர்த்தினார். அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தார். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுங்க பண்ணினார். அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தார். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணினார். அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினார். அவன் வாலிப நாட்களை குறுக்கினார். அவனை வெட்கத்தால் மூடினார். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைகளும் சாபங்களும் வரும்போது அது தான் செய்த பாவத்தினால் ஏற்பட்ட விளைவா என்பதை மனுஷன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தனது பாடுகளுக்கு தேவனே காரணம் என்று நினைத்து எல்லா வேளையிலும் தேவனை குறை கூறக்கூடாது. தேவனுடைய உடன்படிக்கையை மனுஷன் மீறாமல் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வரும். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவையே. தேவன் தமது உடன்படிக்கையில் நன்மையான காரியங்களை மட்டுமே நமக்கு நிறைவேற்றுவார். நம்மிடமிருந்து ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார் என்று நாம் இருமாப்போடு இருக்கக்கூடாது. தமது உடன்படிக்கையை மீறுகிறவர்களை தாம் தண்டிப்பதாக தேவன் கூறுகிறார். தாம் சொன்ன வார்த்தையில் தேவன் உண்மையாய் இருப்பார் என்பது நிச்சயமே. எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் எதுவரைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? சங்கீதம் 89:46 சங்கீதக்காரன் கேட்கும் கேள்விகளை மனுஷர் எல்லோருமே கேட்கிறார்கள். மனுஷன் தான் பாவம் செய்வதை விட்டுவிட்டு தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு திரும்பி வர வேண்டும். இந்த வசனத்தில் எதுவரைக்கும் என்று கேட்கப்பட்டுள்ள கேள்விக்கு இதுவே பதில்.